ஸோ இதில் பேரபோலாவோட ஃபார்முலாஸ் பார்க்குறோம். ஓகே, பேரபோலா 4 டைப் ஆஃப் பேரபோலா சொல்லியிருந்தோமா, அந்த பேரபோலாவோட ஃபார்முலா பார்க்குறோம். ஆல்ரெடி பேரபோலா சொல்லிட்டோம். ஓகேவா, இந்த ஒரு பேரபோலா இருக்கும். ஓகேவா, இது லேட்டன்ஸ் டிக்டம்னு பார்த்தோம். இது ஃபோக்கஸ் பாயிண்ட் S ஈக்குவல் டு S ஆஃப் A, 0 ஃபோக்கஸ் பாயிண்ட் பார்த்துட்டோம். இது லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் டிக்டம் A, 2A இந்த பாயிண்ட்டு. இது A, -2A சரிங்களா. அப்புறம் இது டைரக்ட்ரிக்ஸ் லைன். ஓகேவா, -A, 0 இதெல்லாம் பார்த்தோம். ஓகேவா, இது ஸோ இப்போ ஓப்பன் ரைட் வேர்ட், ஓப்பன் லெஃப்ட் வேர்ட், ஓப்பன் அப்வேர்ட், ஓப்பன் டவுன்வேர்ட் 4 பேரபோலா இருக்கா, 4 பேரபோலாவும் இருக்குது. ஓகேவா, ஸோ இதுக்கு ஒன்று பார்க்கலாம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எந்த சைடு ஓப்பன் ஆகிருக்கோ அது. இந்த சைடு ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா, அப்படின்னா எக்ஸ் சைடு ஓப்பன் ஆகிருக்கு. அப்படின்னா 4AX. ஸோ y² ஈக்குவல் டு 4AX. ஓகேவா, இப்போ வந்து லெஃப்ட் சைடு ஓப்பன் ஆகிருக்கு. இது என்ன பண்ணும், எக்ஸ் ஆக்சிஸ் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கரெக்டாக எக்ஸ் சைடு தான் ஓப்பன் ஆகிருக்கு. எக்ஸு 4A. ஓகே, இந்த சைடு ஃபுல்லாக நெகட்டிவ். ஸோ அப்படின்னா y² ஈக்குவல் டு -4AX. ஓகே, y² -4AX. இது வந்து அப்வேர்டில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா, அப்போ நம்மள எங்கன்னா ஒய் ஆக்சிஸ் நோக்கி ஓப்பன் ஆகிருக்கு. அப்படின்னா இது ஒய். ஓகேவா, ஒய் சைடு ஓப்பன் ஆகிருக்கு. A 4A. ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்குது, x² ஈக்குவல் டு 4AX. இது எங்கே இருக்குது, ஒய் சைடு தான் ஓப்பன் ஆகிருக்கு. A 4 கீழே நெகட்டிவ், எல்லாமே நெகட்டிவ். ஸோ x² ஈக்குவல் டு -4AY. ஓகேவா, x² ஈக்குவல் டு -4AY தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஆக்சிஸ் பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஓகே, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஒய் ஈக்குவல் டு 0. இதுவும் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஈக்குவல் டு 0. இது வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கும் போல் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஆக்சிஸில் இருக்குது எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா, இது ஜென்ரல் இதுதான். ஓகே, எந்த ஆக்சிஸில் இருக்கோ அதை பொறுத்து. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் ஆக்சிஸில் இருந்தால் எக்ஸ் ஈக்குவல் டு 0. வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வெர்டெக்ஸ் பாயிண்ட். ஓகே, இதுதான் வெர்டெக்ஸ் பாயிண்ட் ஃபார் ஆல் த பேரபோலா. ஓகே, இந்த பாயிண்ட் தான் வெர்டெக்ஸ் பாயிண்ட். ஸோ ஆரிஜின்லேயே இருக்குது. அப்படின்னா ஆரிஜின்லேயே இருக்கும்போது 0,0 தான் எல்லா அதுக்குமே வரும். சப்போஸ் தள்ளி இருந்ததுன்னா மாறும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட். இதுதான் திஸ் இஸ் த ஃபோக்கஸ் பாயிண்ட். S ஆஃப் A, 0. ஸோ இது S ஆஃப் A, 0. இங்கே என்னது S ஆஃப் நெகட்டிவ் சைடு வந்து -A, 0. ஓகேவா, இது வந்து என்னது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும்போது என்னது y ஆக்சிஸ் x ஈக்குவல் டு 0. இங்கே வந்து y ஆக்சிஸில் இருக்கும்போது x ஈக்குவல் டு 0 இருக்கும். சரியா, 0,A. ஸோ கீழே டவுன் வேல்யூ நெகட்டிவ்னால 0, -A. ஓகே, அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ இங்கே ஆல்ரெடி பார்த்துட்டீங்க, எக்ஸ் இங்கே இருக்கா, இது இந்த பாயிண்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ்னால் எக்ஸ் ஈக்குவல் டு -A. ஆனால் இந்த பக்கத்துக்கு இருக்க ஆப்போசிட்ஸ் தான் டைரக்ட்ரிக்ஸ் லைனாக இருக்கும். அதே ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்குது, அதே டிஸ்டன்ஸில் இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் ஈக்குவேஷன் பாயிண்ட்னு சொன்னால் -A, 0. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ்னால் எக்ஸ் ஈக்குவல் டு -A. இந்த லைன் ஃபுல்லாக ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ இதுக்கு வந்து ப்ளஸில் இருக்கும், பாசிட்டிவ் இந்த சைடு. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு A. அதே மாதிரி இங்கே பாசிட்டிவ் இருந்தால் இது நெகட்டிவ் சைடில் இருக்கும், ஒய் ஈக்குவல் டு -A. இது நெகட்டிவ்னா இங்கே பாசிட்டிவில் இருக்கும். ஓகேவா, ஒய் ஈக்குவல் டு A. டைரக்ட்ரிக்ஸ் லைன் இஸ் ஒய் ஈக்குவல் டு A. ஓகேவா, இங்கே அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் டிக்டம். ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் டிக்டம்னா இதுதான். ஓகேவா, இந்த ஈக்குவேஷன் ஆஃப் இப்போ ஈக்குவேஷன் டைரக்ட்ரிக்ஸ் சொன்னோமா, அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் டிக்டம் அப்படியே சைன் மாறி வரும். ஓகே, ஆனால் இந்த சைடுலேருந்து டைரக்ட்ரிக்ஸ் லைன் சொல்கிறோம். ஈக்குவேஷன் லேட்டஸ்ட் டிக்டம்னா இந்த சைடு எங்கே பேரபோலா இருக்கோ அதே சைடு. ஸோ பேரபோலா பாசிட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் எக்ஸ் ஈக்குவல் டு. இங்கே நெகட்டிவ் இருக்குன்னா நெகட்டிவ் எக்ஸ் -A. இங்கே பாசிட்டிவ் இருக்குது ஒய் ஆக்சிஸில் ஒய் ஈக்குவல் டு A. இங்கே நெகட்டிவ் இருக்குது ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஈக்குவல் டு -A. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் ஆல் த பேரபோலா இஸ் ஈக்குவல். ஓகே, ஸோ இது இஸ் 4A. இதுக்கும் 4A தான், இந்த டிஸ்டன்ஸுக்கும் 4A தான், இதுவும் 4A தான், இதுவும் 4A தான். ஓகேவா, எல்லாமே 4A தான், இது மாறாது. புரியுதுங்களா, இதுதான் வந்து பேரபோலாவுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. ஓகே, மெயினாக வந்து பேரபோலாவோட டெரிவேஷன், அந்த ஃபார்முலா டெரிவ் பண்ணுறதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம ஒன்றும் மெமரைஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, நம்ம மேக்ஸை பொறுத்தவரை இது எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணி ஞாபகம் வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது, ரொம்ப சிரமம். ஓகேவா, இன்னும் நிறைய ஒரு சாப்டர் மட்டும் நிறைய இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஓகேவா, நாம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஷார்ட்கட்ஸு இந்த மாதிரி இதை ஒரு டயக்ராம் மார்க் பண்ணி டயக்ராம் வச்சு நம்ம இங்கே பாயிண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா, அப்போ தான் நம்மளுக்கு மறக்காது, மெமரைஸ் பண்ணி தேவையில்ல. ஓகே, நிறையா நம்ம படித்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஓகே,
டயக்ராம் பேஸ் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டு அந்த பாயிண்ட் வந்து நம்ம எல்லாத்தையும் எடுக்க தெரியணும். ஓகேவா? தேங்க்யூ.